சார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸ் விட்டுருக்கோம். இப்போ வந்து மாடல் கொஷின் பேப்பர் வந்து 4 செட்டு விடுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ஏற்கனவே 2 விட்டுருக்கோம் ஃபஸ்ட் பேப்பரில். இப்போ வந்து தேர்டு பேப்பர் விடுறோம் ஃபஸ்ட் பேப்பரு. இதை பார்த்தீங்க, இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடல் கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் 2025 பிரவேசிக்கா. அது வந்து காலையில் நடக்கும். 10 to 1 o'clock வரைக்கும் நடக்கும் தேர்வு. மொத்த மார்க் வந்து 100 மார்க்ஸு. ஹவர்ஸ் வந்து 3 மணி நேரம். ஃபஸ்ட்டு அவன் கிண்கி 5% நிற்கி உத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே நிற்கி ஒரு வாக்கியம் எழுதி 2 வாக்கியங்களுக்கு விடை எழுதுகின்னு இருக்காங்க. மொத்தம் வந்து டோட்டலாக 8 கொஷின் கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதுங்க. ஒன்றுக்கு 2 மார்க்கு. செகண்ட் ரோமன் கிஷி ஏகே கவிக்கா பரிச்சய தீஜியே. கவிஞருடைய அறிமுகத்தை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இதுக்கு மார்க் வந்து 5 மார்க்கு. மொத்தம் டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 1 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. மைத்தில் சரண் குப்து, மாக்கன்லால் சதுர்வேதி, கைஃபி ஆஜிமி. இந்த 3மே இம்பார்ட்டன்ஸ். இந்த 1, 2 கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா பார்த்துங்க. தேர்டு ரோமன் கிஷி ஏகே கவிதாக்கா சாராம்ச லிக்கியே. போயமில் வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்கு. 3 எஸ்ஏவில் வந்து ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து யசோதராக்கா விலாப், கலம் ஆஜ் உன்கி ஜயபோல், தரானா ஏ ஹிந்தி. இந்த 3ல் வந்து இதை 1 எழுதுனா போதும். ஃபோர்த் ரோமன் கிண்கி தோ பத்தியாம்சோ கா சந்தர்ப சகித்து பாவ சம்ஜாயே. இது வந்து குறிப்பும் விளக்கமும் எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. அந்த சந்தர்ப்பம் அப்படிங்கும்போது இது எந்த இதுலேருந்து வந்ததுன்னு அதோடய நேம் எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோடைய ஆசிரியருடைய நேம் எழுதணும். கீழே வந்து அந்த என்ன இது கேட்டிருக்காங்கன்னு இதை படித்து பார்த்து அது விளக்கம் வந்து வியாக்கியான்னு சொல்லி அதை போட்டு எழுதணும். ஃபிஃப்த் ரோமன் கிண்கி தோ பத்தியாம்சோங் கா சந்தர்ப சகித்து பாப சம்ஜாயே. இதுவும் ஃபுல்லாக இஆர்சி தான். மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதுனா போதும். ஒன்றுக்கு 5 மார்க்கு. சிக்ஸ்த் ரோமன் கண்டஸ்ட தோவோங் கோ ஜியோன் கா தியோன் லிக்கியே. இது வந்து அடிப்பெறலாமல் எழுது அப்படின்னு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இங்கே ஆரம்பமும் கொடுத்துருக்காங்க, முடிவும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 அடி வந்து தமிழில் அப்படி திருக்குறள் மாறாமல் எழுதுகிறோம். அந்த மாதிரி தோகை வந்து அடி வந்து மாறக்கூடாது. 2 அடியில் முடிக்கணும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இதுக்கு சாய்ஸ் எதுவும் வராது. மொத்தம் டோட்டலாக 5 மார்க்கு. செவன்த் ரோமன் கின்ஹி 5% நிற்கே உத்தர் ஏக்குதோ வாக்கியமே லிக்கியே. இது 5 வினாக்களுக்கு மட்டும் 1 வாக்கியம் அல்லது 2 வாக்கியங்கள் வந்து பதில் உத்தர்னா பதில் எழுதுக அப்படின்றாங்க. மொத்தம் மார்க் வந்து 10 மார்க்கு. இதில் வந்து மொத்தம் 8 கொடுப்பாங்க. ஏதாவது 5 மட்டும் எழுதுனா போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. எய்த் ரோமன் கிண்கி 3% நிற்கே உத்தர் 5 வாக்கியமே லிக்கி. இது வந்து டீட்டெயில் கொஷின் கொடுத்துருக்காங்க. மொத்தம் மார்க் வந்து இதுக்கு 15 மார்க்கு. இதில் 5ல் வந்து ஏதாவது வந்து 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. 3% அப்படின்னா 3 வினாக்களுக்கு மட்டும் உத்தர் அப்படின்னா பதில் எழுதுக அப்படின்றாங்க. இதில் வந்து ஏதாவது 3 மட்டும் எழுதுங்க. ஒன்றுக்கு 5 மார்க்கு. நைன்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்கா சாராம்ச லிக்கி. இது வந்து சாராம்சம் இதில் கட்டுரை. இது கட்டுரையில் இருக்குது 3 பச்சே யூனிகோடு சாய்க்கிள் கி சவாரி. இந்த ஃபஸ்ட்டும் இந்த தேர்டும் ரொம்ப முக்கியம். இது இந்த 2மே வந்துகிட்டே இருக்குது, பார்த்துங்க. 10th ரோமன் கிண்கி 3 சந்தர்ப்ப சகித்து வியாக்கியா கீஜியே. மொத்தம் இதில் டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மார்க் வந்து 5 மார்க்கு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.